இப்போ நம்ம பார்க்குறது வந்து வர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டு கீழே வந்து பீமு, கட்டு வேலை, கீழே வந்து காங்கிரீட்டு, அதுக்கப்புறம் அப்படியே எல்லாமே உட்டு தான். பாருங்க, நான் இப்போ அந்த வீட்டு உள்ளே போகிறேன். இங்கே கீழே வந்து தரை, பேஸ்மெண்ட்டு, இதுலேருந்து எல்லாமே வந்து உட்டு தான். இங்கே பாருங்க, செவுரு கட்டிட்டு அதுலேருந்து தான் செவுரு வச்சுட்டாங்க. ஃப்ரண்ட் இதெல்லாம் நம்ம பீம் போடுவோம், காலமு எல்லாமே இதுதான். 2 மாடிக்கு இந்த உட்டு தான் அப்படியே தான், இதுதான் அப்படியே 2 மாடி நிற்கிது. இப்போ இதான் ஃபினிஷ்டு. ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரு. ஆமாம், 2 மாடி தான் இருக்குது இங்கே. பார்த்திங்கன்னா இப்போ போகிறேன். இப்போ இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு இது போட்டிருக்காங்க, உட்டு தான் எல்லாம். இது பாருங்க, இது பாத்ரூம் நினைக்கிறேன். இது பாருங்க, வீடு மொத்தம் வந்து உட்டு தான், ஃபுல்லு எல்லாமே உட்டு ஒர்க்கு தான். தடுப்பு செவுரு எல்லாமே உட்டு தான். இந்த பாருங்க, ஆமாம், இது வந்து என்ட்ரன்ஸு. இது ஒரு பாத்ரூம். இந்த பைப் வச்சுருக்காங்க பாரு, இதெல்லாம் பைப் வச்சுருக்காங்க. இது சின்ன பாத்ரூம். ஆமாம், இது ஒரு ஹாலு. சீலிங்கெல்லாம் பார்த்தீங்களா, பழைய காலத்தில் நம்ம வீட்டில் இது மாதிரி குறுக்க கட்டை அடித்து மேலே ஓடு போட்டு சுண்ணாம்புலாம் போடுவாங்க. இங்கே அப்படியே ஸ்லாப் தான். இதுதான். நான் இன்னும் இங்கே வெளியே போக முடியல. இது கன்ஸ்ட்ரக்ஷன், இதான் கட்டின வீடு. இதெல்லாம் தான் எல்லாமே பாருங்கள். நம்ம வீட்டு கட்டுறப்போ சுற்றி என்ன இருக்கும், செங்கல் இது மாதிரி தான் இருக்கும். இங்கே சுற்றி வெறும் மரம் தான் இருக்குது. இது பாருங்க, வீடு இதான். இதே உட்டு ஒர்க்கு. இது பாரு, லாரி வருது. லாரியில் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கல் வருமோ அது மாதிரி உட்டு வருது பாருங்க. மரங்க தான் வருது. இதெல்லாம் ஸ்லாப்பு. ஆமாம், வெறும் மரம் தான் சுற்றி, வீட்டை சுற்றி. இது வந்து அந்த மூடுறது. ஆமாம், அதுவும் எல்லாம் மரம். எல்லாம் நம்ம சென்னையில் வந்து இங்கெல்லாம் எதாவது ஆங்கிள் போட்டிருக்கா. ஏன்னா இது ஒரு ஹால். இது ஒரு காமன் பாத்ரூமு. இதான் கிச்சன் நினைக்கிறேன். இந்த ஏரியா இங்கே ஒரு பாத்ரூமு. அவ்வளோதான். இது அதுக்கு அடுத்த வீடுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமு, கிச்சனு, அவ்வளோதான் நினைக்கிறது. சிங்கிள் பெட்ரூம் வீடாக இருக்கும். ஒரு கார் பார்க்கிங். ஓகே, இதெல்லாம் அங்கே நடக்குமா? ஒருவேளை மேல் வீடு. இதெல்லாம் மேலே சீலிங் எல்லாம் உட்டு தான். ஆமாம், இது வந்து அங்கே நடக்குமா? இந்தியாவில் நடக்குமா? ஏன்னா அங்கே அந்த செல்லு அடிச்சிருது நம்மளுக்கு. மரம்னாவே பயப்படுறோம். இங்கே அது எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த மாதிரி திட்டங்கள், மரம் காஸ்ட்டு விலை கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி மரங்கள் இங்கே கிடைக்குது. எப்படின்னு தெரியல இங்கே. ஆனாலும் பார்ப்போம். இதான் வர்ஜீனியாவில் வீடு கட்டும் முறை. இங்கே எல்லாமே இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க பாருங்கள். ஒரே ஆள் அந்த வண்டியை வச்சுக்கிட்டு அதில் மேலே ஏறி இப்போ அதுக்கு சுற்றி பிளாஸ்டிக்கில் அந்த ஃபினிஷிங் போடுறாங்க. அந்த மரத்து மேலே மறைக்கிறது.
ஆமாம். ஓகே, தேங்க்யூ யுவராஜ்.